நான் முதல்ல வந்து சில பேருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இத பேசணும்னு நினைக்கிறேன். நான் வாழ்த்துக்கள் உடனே தீபாவளி வாழ்த்துக்கள் நினைச்சுக்க வேண்டாம். தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, திரு நயினார் நாகேந்திரன், திரு அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க தான் வந்து கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸா செயல்பட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல நான் அந்த இடத்துல இருந்தேன், அதனால நான் அந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது சரியா லாஜிக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் பொசிஷனுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத, இல்ல அவங்களாலே டீகோட் பண்ண முடியாத அளவுக்கு, அதாவது சில நேரங்களில் ஒரு அழகான கவிதை இருக்கும். அந்த கவிதையை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு மாதிரி புரியும், நான் படிச்சா ஒரு மாதிரி புரியும். பட் ஆனா கவிதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஆனா இவங்க எல்லாம் என்னன்னா, விஜயே யோசிக்காத அளவிற்கு, குசியானதை யோசிக்காத அளவுக்கு, ஆத ஒரிஜினாவே யோசிக்காத அளவுக்கு கடுமையாக யோசித்து எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தலையை மண்டையை பிச்சுக்கிட்டு உண்மையிலேயே இந்த அக்கறையை அதிமுக வளர்ச்சியில காமிச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே நாளைக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழகத்துக்கு விஜய் 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 இந்த பசங்க டிவிங்கிற மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் பைத்தியம் பிடிச்சு, விஜய் 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 விஜய்க்கு நம்ம அது செய்யணும், விஜய்க்கு நம்ம இது செய்யணும், விஜய் எப்படியாவது காப்பாற்றணும், விஜய் சிபிஐ கொண்டு போகணும், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீ பாருங்களேன், சட்டமன்றத்திலே இல்லாத ஒருத்தருக்காக எவ்வளவு தூரம் குரல் கொடுக்கிறாரு. நீங்க அவர் இன்னும் எந்த அளவுக்கு போறாருன்னா, வேலுச்சாமி புறத்துலதான் தன்னுடைய பிரச்சாரம் நடந்ததுங்கிறதே மறந்துட்டாரு அவரு. எனக்கு மறுக்கப்பட்ட இடத்தில் அவர்களுக்கு எப்படி நீங்க வந்து அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. சார் 2 நாளைக்கு முன்னாடி நீங்க தான் சார் இங்க பண்ணீங்க. காவல்துறை ரொம்ப தெளிவா சொன்னாங்க, உங்களுக்கு 160 போலீஸ் தான் கொடுத்தோம், நீங்க ஆர்கனைஸ்ட் கிரௌட், நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியா பிஹேவ் பண்ணீங்க, அந்த 500 பேர் அமைச்சும் அந்த பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டியா பிஹேவ் பண்ணல. மறுபடியும் அவருடைய இன்னுமே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேங்கிறதுக்கு இவ்வளவு விமர்சனம் சந்தித்த பிறகு சொல்றாரு, நான் டிவியில பார்த்தேன் 500 பேர்லாம் தெரியலங்க. டிவியில எப்படிங்க 500 பேர் தெரியும்? அது என்ன போலீஸ் கான்பரன்ஸா? 500 தலைவரும் போலீஸா தெரிகிறதுக்கு? அங்க இருக்கிறவங்க தாவேக்க டிவியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன காமிச்சிட்டு இருப்பாங்க, தாவேக்க கொடி எங்க அசையுது, மக்கள் சாகுறாங்களா சாக மாட்டாங்களா, அதை கூட காமிக்க மாட்டாங்க. தாவேக்கமா நீ பாட்டு பாடுறியாமா, நீ டான்ஸ் ஆடுறியாமா, நீ என்னமா சொல்ற, இதுதான் காப்பாங்க. இதுதான் பாருங்க. இப்போ அவர் பாருங்க, செய்தி தொடர்பாளர் நம்மகிட்ட அடுத்த ஒரு கேள்வி வந்துருக்காங்க, முழு நேரமா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தாவேக்காக பாத்துட்டு இருக்காரு. அவர் அதிமுக கட்சி கூட்டங்கள் கூட பாக்குறாங்கிறது தெரியல. இவ்வளவு தூரம் இறங்கி விஜய்க்காக இவ்வளவு தூரம் பேசுகிறான்னு சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு வீக்கான தலைவராக எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. அதிமுக கட்சியை வந்து எந்த இடத்துல வந்து நிப்பாட்டிருக்காருங்கிறது உண்மையிலேயே வந்து பரிதாபத்திற்குரியதா இருக்கு. ஒரு விஜய்க்காக இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அவர்களின் வீட்டு வாசலில் கைகட்டி நின்ற விஜய்க்காக இன்று எடப்பாடி பழனிசாமி பரிந்து, இன்னும் சொல்ல போனா அடுத்து பேசும்பொழுது ஆமாங்க நான் கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டேங்க, நான் தாங்க துணை முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்லிட்டு வரோம்னு எனக்கு எல்லாம் யோசனையா இருக்கு.